கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு கண்டிப்பாக ஊழியத்திற்காக நான் வந்திருக்கவே முடிஞ்சிருக்காது. அதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. என்னுடைய ஊழிய லிஸ்ட்டில் எத்தனையோ ஊரை நான் வச்சுருந்துருக்கிறேன். இந்த ஊரில் ஊழியம் செய்யணும், இந்த ஊரில் ஊழியம் செய்யணும்னு. ஆனால் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நான் போடவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை எங்கே தான் வச்சுருந்துருக்கிறாருன்னா இந்த கோயம்புத்தூரில் தான் வச்சுருந்துருக்கிறாரு. இந்த கோயம்புத்தூரில் கர்த்தர் எனக்கு ஊழியம் வச்சுருந்ததுனால 2004 வருஷம் என்ன ஒரு மிகப்பெரிய பாதைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். அப்படியே பெரிய வியாதியான ஒரு சூழ்நிலை, அன்னைக்கு மஞ்ச காமால வருது, எத்தனையோ டைம் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாகலை. அப்போ என் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான பயம் என்ன ஆளுக செஞ்சிருச்சு. ஐயோ, இந்த வியாதியில் நம்ம செத்துருவோமோ, இந்த வியாதி நம்மளை கொன்றுருமோ, நம்ம எப்படி எழும்ப போறோம் தெரியலையே, நம்ம என்ன ஊழியம் செய்ய போறோம் தெரியலையே, என்னென்னமோ பயம் வந்துருச்சு. ஆனா இன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போது தான் தெரியுது, அன்னைக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா 2004 வருஷம் அந்த வியாதி வரும்போது இதுல ஒரு நன்மை இருக்கும்யா, நம்மளை எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு சித்தம் பண்றாரு, அதுக்காக தான் இந்த பாதையை அனுமதிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தாருன்னா அந்த பயத்திற்கு நான் நீங்களா இருப்பேன்ல. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையில நீங்க பயப்படாதீங்க. கர்த்தரிடத்துல வெளிப்பாட மட்டும் கேளுங்க. உங்க பிள்ளைய இந்த சூழ்நிலையில நடத்துறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை இந்த பாதையில நடத்துறதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த வெளிப்பாட கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எனக்கு என்ன தாருங்க ஆண்டவரே? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா பயப்படவும் மாட்டீங்க, கலங்கவும் மாட்டீங்க. பயப்படவும் மாட்டீங்க, கலங்கவும் மாட்டீங்க. ஆமென்.